வணக்கம். நம்ம பார்க்க போறது ஜீவ மரமுத்திரை. அதுல ஜீவ மரமுத்திரை அப்படின்னா, நம்மளுடைய ஜீவன், நம்ம ஜீவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? ஒரு வேர் பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஜீவ மரமுத்திரைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீவன் வந்து பிரபஞ்சத்தோடையும், நம்மோடையும் ஆண்டவனுடைய கனெக்ஷன் பண்ணக்கூடியதான் ஜீவ மரமுத்திரைங்கிறது. இப்ப இந்த ஆண்டவனோட கனெக்ஷன் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்குரிய கோள்கள்லாம் கனெக்ஷன் ஆகும் இல்லையா? அந்த கனெக்ஷன் வரும் இல்லையா? தொடர்பு வரும் இல்லையா? அந்த தொடர்பு எல்லாமே வந்து ஜீவ முத்திரை செய்யும்போது ஆக்டிவாகும். அப்ப அந்த ஜீவ மரமுத்திரைக்கு என்ன பண்ணா, கைகளை கோர்த்துக்கிட்டு, சுண்டு வெள்ளை தொட்டுட்டு, இப்படி கட்டவில தொட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். இதுதான் ஜீவமர முத்திரை. இந்த ஜீவமர முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க கண்களை மூடி உட்காந்து உங்க மூச்சு வந்து கவனிக்க போறீங்க. இதை கவனிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சத்துக்குரிய அனைத்து விதமான பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்கு கனெக்ஷன் ஆகும். அதுல முக்கியமா இந்த முக்கியமான கோள்கள் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ஆகும். அது ஏன் முக்கியமானது அப்படிங்கும் போது, நம்ம உடம்புல எப்படி முக்கியமான ஆர்கன் வந்து மற்ற எல்லாத்தையுமே இணைச்சு வேலை செய்யும். அந்த முக்கியமான ஆர்கனோட பகுதியை மட்டும் தான் நம்ம வந்து நோட் பண்ணி, அது ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்கு சரி செய்யும் போது மற்ற எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி இந்த முக்கியமான கோள்கள் மூலமாக இருக்கக்கூடிய பவரே வந்து மற்ற எல்லா பவரையுமே ஈர்த்துக்கக்கூடிய வேலையை செய்யும். அந்த விதத்துல நம்ம உடம்புல புளூட்டோ, நெப்டியூனு, அதுக்கப்புறம் சனி, குரு, செவ்வாய், புதன், சந்திரன், சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூமி அப்படின்னு சொல்லி வரிசையா வந்து கனெக்ஷன் ஆகும். அந்த வரிசையா கனெக்ஷன் ஆகக்கூடிய அந்த தன்மை தான் இந்த ஜீவமரம் முத்திரையுடைய முக்கியமான வேலையும். ஜீவமரம் முத்திரை முக்கியமான வேலை. அப்ப பூமிங்கும் போது இந்த பூமிங்கிறது யாருன்னா நாம தான் பூமியா இருப்போம். அப்ப நாமளே உட்கார்ந்து பூமியா இருந்து அப்படியே மொத்தமா வந்து எல்லாமே கனெக்ஷன் ஆகி நின்று பிரபஞ்ச ஆற்றலும் நம்மளுடைய ஆற்றலும் அதுக்கப்புறம் வந்து இறை ஆற்றலும் மூணுமே கனெக்ஷன் ஆகும். அப்படி வந்து பிரபஞ்சம், கடவுள், மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை தான் இந்த ஜீவமுத்திரை வந்து செய்யும். அப்ப இந்த ஜீவமுத்திரை செய்யும் போது நாம இங்க வேர்பகுதிக்கு நீர் விடுறோம், கீழே மேல வந்து ஆகாயத்திலிருந்து சக்தி எடுக்கிறோம். அப்போ எப்படி ஒரு மரம் வந்து கீழே வேர் குடிச்சு நின்று மேல ஆகாயத்துல இருந்து அந்த ஆகாய சக்தியை வாங்குறதுக்காக வெட்ட வழி நிக்குமோ அது மாதிரி நிற்கும். மற்ற மூணு பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து பிடிச்சிருக்கும், கோர்த்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஆகாயம் வந்து கோர்த்திருக்கும். இங்க நடுவில் வந்து உங்களுக்கு காத்து கொடுத்துருக்கும். அப்போ காத்து, ஆகாயம், அதுக்கப்புறம் மண், இது மூணு வந்து உள்ளுக்குள்ள வந்து கண்ட்ரோல் ஆகி நிற்கும் போது கீழே வேர் பிடிச்சி மேல வந்து அந்த உயிர் சக்தி மேல போகணும். அதுக்கு நெருப்பு மேல் நோக்கி போகும். அப்போ நெருப்பு மேல் நோக்கி போகும். அப்ப எப்படி இருக்குது, கீழே நீர் மேல நெருப்பு இருக்க அந்த நீர் பிடிச்சு நிக்க நிக்க இந்த வேர் ஆழமா வந்து போகணும். எவ்வளவு ஆழமா போய் நீர் இருக்குமோ அவ்வளவு ஆழமா போய் நீர் இருக்கும். அப்படி நம்மளுடைய பேராற்றல் என்ன பண்ணோம்னா, மூன்று லோகத்தையும் கனெக்ஷன் பண்ணக்கூடிய தன்மைக்கு வந்து இந்த ஜீவ மர முத்திரை அப்படிங்கிறத உதவி செய்யும். இந்த முத்திரையை பிடிக்க உடம்புக்குள்ள வந்து ஏகப்பட்ட இடத்துல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். அதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான உதவி வந்து உதவி செய்யும். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும்போது, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்குரிய ஆற்றல் ஓட்டம், இப்படி எல்லாமே சேர்ந்து உங்களுடைய எண்ணத்தோட நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் சேரும்போது இந்த முத்திரை வந்து வேலை செய்யும். இந்த முத்திரையை வந்து பிடிக்க முடியாதவங்க கற்பனையா வந்து செஞ்சு பார்க்கலாம். பிடிக்க முடியும் என்ன பண்ணலாம்னா, அந்த தூரம் பிடிச்சி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கலாம். போக போக 40 நிமிஷம் வரைக்கும் நீங்க உட்காந்துக்கலாம். தியானத்தில் நீங்க உட்காந்தவங்க அப்படி வச்சுட்டு அப்படியே உங்க மூச்சை கவனிச்சுட்டு நீங்க ஆழமாக அந்த அப்படியே நினைச்சிட்டு உட்காந்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தேவையான நல்ல எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள்லாம் நீங்க நினைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீடு கட்டுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிட்டு அப்படியே கண்களை மூடி உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிக்கலாம். இது நீங்க ஒரு தொழில், பெரிய தொழில் செஞ்சு பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த தொழில் நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி உட்காந்துட்டு நீங்க செய்யலாம். இது உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நீங்க வாழ நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க செய்யலாம். உங்க குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியா வாழ நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தனியா உட்காந்து நீங்க செய்யலாம். இப்படி இந்த ஜீவ முத்திரை வந்து இப்படி பல விதத்துல நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம். அப்போ இதற்காக நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பலப்படுத்தணும், உங்களை சுற்றி இருக்கிறத பலப்படுத்தணும். அப்போ உங்களுக்காக முதல்ல வந்து செய்யணும். இதுக்காக தான் இருக்கிற சுயநலம் கிடையாது. நாம நல்லா இருந்தா மட்டும்தான் பிறகு முழுமையா செய்ய முடியும். நம்ம நல்லாவே இல்லாத பொழுது நம்ம வந்து ஒருத்தவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை தான் மாட்டிக்குவோம். ஸோ அதனால ஜீவ மரணத்தை என்ன பண்ணணும், முதல்ல வேறு பிடிச்சி நாம நிச்சயத்துக்காக பயன்படுத்தணும். இப்படி இவ்வளவு ஆற்றலை கொண்ட இந்த முத்திரையை வந்து ரொம்ப எளிமையா செய்யறதுக்காக நம்ம கொடுக்குறாங்க. எப்படி செய்ய போறீங்க வழியும் பாத்தீங்கன்னா, இந்த 3 வரல போட்டுக்கிறீங்க, சுண்டு வரல கீழே போட்டுக்கிறீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சக்தி இருக்க மாதிரி கட்ட வரல மேலே தொட்டுக்கிறீங்க, தொட்டுட்டு அப்படியே வச்சுக்கிறீங்க. இதை இப்படி கோர்த்து நீங்க இப்படி வைக்கிறீங்க அல்லது நெஞ்சுக்கு நேரம் வைக்கலாம் வைக்கலாம். அப்படி வச்சுட்டு நீங்க கருத்தை மூடி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்து உங்க சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறீங்க. உங்க எண்ணெய் ஓட்டத்தை சீர்படுத்திட்டு அப்படியே நீங்க கவனிச்சு முழுமையாக முத்திரையில மூழ்கி இருக்கும்போது இன்னும் ஆழமாக போக வேண்டும் என்றால் முழு தண்டு பக்கமா வந்து ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு கூட அப்படியே சேர்ந்து நீங்க பயணிச்சு நீங்க அந்த முத்திரையை கூட கவனிச்சுட்டே வரலாம்.
ஒவ்வொரு சக்கரமாக நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு சக்கரமா நினைச்சிட்டு வரலாம். இந்த முத்திரையை பிடிச்சிட்டு ஏதாவது மந்திர உச்சாரணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். எப்படி செய்யலாம்னா இந்த பீஜம் வந்து இருக்கு இல்லையா, சக்கரத்துல பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லலாம். லம், நி, வா, ரா, யம், ஹம், ம், ம், அப்படின்னு சொல்லி பீஜ மந்திரத்தை சொல்லலாம். அப்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலையும் நீங்க கவனம் வச்சு கொண்டு வந்து ஓம் உருவம் இங்கே வரும், உருவம் வந்து இங்க வந்து போகும். ஸோ பிஜே மந்திரத்தை சொல்லும் போது மந்திர உச்சாரம் மாதிரி இருக்கும், வேற மந்திரம் சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பொருள் வரும். நீங்க எந்த முத்திரையை பிடிச்சிருக்கும் போது நீங்க பீஜ மந்திரத்தை சொல்லிக்கீங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவா இயங்கக்கூடிய விஷயம். அப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம், அல்லது ஜூஸ் இருந்தா ஜூஸ் குடிச்சிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும். வயிறு ஃபுல்லா சாப்பாடு இருக்கும்போது செய்யக்கூடாது. ஸோ இந்த முத்திரையை நீங்க செய்ய நடந்துகிட்டே செய்யலாமா, நடந்துகிட்டே செய்யறதுனால ஏன்னா சக்கரத்தோட இருக்கிறதுனால நடந்துகிட்டே செய்யும்போது நம்ம பவர் வந்து கம்மி, தப்பு பண்ணாது. அதனால பேசும்போது பவர் வந்து கம்மி. அப்போ நிதானமாக அமர்ந்து கொண்டு செய்வதுதான் வந்து நல்லது. அப்போ என்னால உட்கார்ந்து முடிய படுத்து செய்யலாம், தாராளமாக படுத்து செய்யலாம். சரிங்களா? படுத்துக்கிட்டு கை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் செய்யலாம். படுத்துட்டு செய்ய முடியல, கை ரொம்ப வச்சிருக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து வைக்கலாம், அப்படி கீழே வச்சுக்கலாம். ஆனா இப்படி வச்சு செய்யறது தான் நல்லது. ஒரு 5 நிமிஷம் வச்சு செய்யணும் அப்படிங்கும்போது 5 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும். நீங்க 5 நேரம் செய்யணும்னு ஆசைப்பட்டு கை வலிக்கிறவங்க வச்சுக்கிட்டு போட்டு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நிமிஷம்ல என்ன ஆயிடும், இந்த வேர்பொறி மடங்குமா, இந்த வேர்பொறி கீழே மடங்கும். நமக்கு வேறு பொறிச்சு நிக்கணும், அதுக்கு தான் வைக்கிறோம். அப்போ அந்த சராசரத்துல நீங்க வந்து அப்படியே வந்து ஆகாயத்துல ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை வந்து அப்படி மொத்தமா உள்ளடக்கி கீழையும் மேலையும் 2 பக்கம் வந்து சக்தி வாங்கி நீங்கள் இறை பேராற்றலோடு இணைவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஜீவ மர முத்திரை அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப எளிமையான இந்த ஜீவ மரமுத்திரையை செஞ்சு அனைவரும் இரையாற்றல் பெற்று இந்த உலகத்துக்கு நன்மை செய்வதற்கான வேலை செய்யணும். இது எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் எல்லாம் இல்லை, எல்லோரிடமும் கைகளிக்கிறது, எல்லோரிடம் விரைவு வைக்கிறது, எல்லோருக்குள்ளும் இரையாற்றல் இருக்கிறது. சரிங்களா? அதனால எல்லாருக்குமே பொதுவானதான் இறைவனுடைய ஆற்றல். அதனால விருப்பம் இருக்கிற அத்தனை பேருமே முத்திரையை செஞ்சு நலமும் பெற முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. வாய்ப்பு அளித்த பிரபலத்துக்கு நன்றி. மேலும் இது போன்ற முத்திரை மருத்துவத்தை நீங்க கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் தொடர்பு வந்து நீங்க எந்த ஊர்ல எந்த தேசம் இருந்தாலும் கற்றுக்கலாம். சரிங்களா? கற்றுக்கிட்டு நீங்களும் பயிற்சி வச்சு நல்லபடியாக வளர்ந்து நலம் முயற்சி வாழலாம். நன்றி, வணக்கம். உரிமையே நம்ம தந்தையிடமா. நன்றிங்க.